ஒன்று ராஜாக்கள் 11ஆம் அதிகாரம் 34வது வசனம். ஆனாலும் ராஜ்யபாரம் முழுவதையும் நான் அவன் கையிலிருந்து எடுத்து போடுவதில்லை. நான் தெரிந்து கொண்டவனும் என் கற்பனைகளையும் என் கட்டளைகளையும் கை கொண்டவனுமான என் தாசனாகிய தாவீது நிமித்தம் அவன் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் அவனை அதிபதியாக வைப்பேன். இந்த வசனத்தை நம்ம தியானிக்கும் பொழுது தாவீதின் பாவங்களை மன்னித்த கர்த்தர் அதன் பிறகு அவற்றை பற்றி கூறவே இல்லை. கர்த்தர் ஒருத்தரோட பாவங்களை மன்னிச்சிட்டார்னா அதன் பிறகு அவற்றை நினைவு கூற மாட்டார். ஆனால் நாம் திரும்ப திரும்ப அந்த பாவத்துக்குள்ளே விழாதபடி நாம் நம்மளை எச்சரிக்கையாக பார்த்துக்கணும். அப்படி மன்னிக்கப்பட்ட பாவங்கள் கர்த்தருக்கு முன்னாடி ஒழிந்து போயிடும். நாம் அந்த பாவத்துக்குள்ளே போகாதபடி நம்ம கர்த்தருடைய வசனத்திலையும் கர்த்தர் நம்மளை கரம் பிடிச்சு வழி நடத்தும்படி நாம் அவரோட வழியில் போகணும். அப்போ நம்மக்கிட்ட என்ன கொடுத்துருக்குறாரோ அதை நம்ம விட்டு போகாதபடி நாமளும் அதை பார்த்துக்கணும்.